மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்துவிட்டேன், 3 மடங்கு நான் வேகமா செய்வேங்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய ஆபீஸ் அடிச்சு நொறுக்கிறது, ராகுல் காந்தியை வந்து மிரட்டுறது பார்லிமெண்ட்லயே. அப்ப இந்த மாதிரி என்னமோ இந்துக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி மாதிரியும் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் மாதிரியும் இந்து மதத்தையே பட்டா போட்டு எழுதி கொடுத்த மாதிரி தானே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி நானே இந்து தான்பான்னாரு. ராகுல் காந்தி மீது அப்படி பாயிறாங்க, பொய் சொல்றாருங்கிறாங்க. அக்னிவீர் திட்டத்துல வந்து 1 கோடியா கொடுத்துட்டாங்கிறாங்க. மாதிரியான எதிர்கட்சியை பாத்தீங்களா இல்லையா? 2.25 மணி நேரத்துல எத்தனை நாள் தண்ணி குடிச்சாரு? 12 தடவை தண்ணி குடிச்சாரு. நிறைய தண்ணி குடிக்க வேண்டியது வரும். அநேகமா டேங்கர் லாரி கொண்டு நிப்ப. ஜனநாயகம் என்கிற போர்வையில ஒலிகார்கி டிக்டேட்டர்ஷிப் சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகார போக்கை இன்னுமே மோடி கையாளுகிறார். ஒரு பலமான எதிர்க்கட்சி இருந்தும் கூட அச்சுறுத்துகிறார் என்பதை சர்வதேச அரங்குல கொண்டு போய் சேர்க்கணும். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்று, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் போன்று, யுஎன்ஏ போன்ற, ஐக்கிய நாடுகள் சபை போன்ற தளங்களில ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று அகமது சாக்வித் அவர்கள், விசிகாவோட மாநில நிர்வாகி அவர்கள் வந்து நம்மோடு இணைந்திருக்கார். வாருங்கள் அவரோட பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம். இந்த கூட்டத்தொடர்ல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவரா மக்களோட பிரச்சனைகளை, முக்கியமான பிரச்சனைகளை எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு கூட்டத்தொடரா, ஆரோக்கியமான ஒரு உரையா அது இருந்தது. அப்படி எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா பிரதமரா இருக்கிறவரு இல்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக அதுக்கு அந்த உரையை வந்து தப்பா இன்டர்பிரேட் பண்ணி பேசுறது, அதுக்கப்புறம் இல்லாம இவரு சபாநாயகர் கிட்ட சொல்லி ராகுல் காந்தியை வந்து இப்படி அவரை வந்து மிரட்டுறது, அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்காம எப்படி தவிர்க்கலான்றத பாக்குறது, அவரையே மிரட்டுறது, நீங்க ஏற்கனவே கேஸ்ல இருக்கீங்க, ஜாமீன்ல வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறது. இப்போ நேத்து வந்து குஜராத்ல இருக்க அவங்களோட ஸ்டேட் ஆபீஸ, காங்கிரஸோட ஸ்டேட் ஆபீஸ பாஜகவோட ஆட்களை வச்சு அடிக்க போனது, அது பெரிய கலவரமாவே அங்க மாறி இருக்கும். காங்கிரஸ்காரங்களும் வந்துட்டாங்க, போலீஸ்காரர் இருந்திருக்காங்க, இருக்கும்போதே போலீஸ்காரர் இருக்கும்போதே கட்டி கடிச்சிருக்காங்க, கல்லூத்தி கடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய அச்சுறுத்தத்தை வந்து ராகுல் காந்தியோட உரைக்கு வந்து இதுக்கப்புறம் இப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக இப்படி கொடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதை உண்மையாகவே இதை வந்து சர்வதேச அரங்குல கூட கொண்டு போகலாம். என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இப்ப இன்றைக்கு சொல்றாருல, நான் 3வது முறை ஆட்சிக்கு வந்து விட்டேன், 3 மடங்கு நான் வேகமா செய்வேங்கிறார். இதுதான் சொல்லியிருக்காரு. 3 மடமா வேகமா வளர்ச்சி பெறுவேன்டா. எப்படி வேகம்? காங்கிரஸ் கட்சியுடைய ஆபீஸ் அடிச்சு நொறுக்கிறது, ராகுல் காந்தியை வந்து மிரட்டுறது பார்லிமெண்ட்லயே. அப்ப இந்த மாதிரி செயல்கள் செய்கிறார்கள் என்பதை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்று, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் போன்று, யுஎன்ஏ போன்ற, ஐக்கிய நாடுகள் சபை போன்ற தளங்களில பேசப்பட வேண்டும். ஜனநாயகம் என்கிற போர்வையில ஒலிகார்கி டிக்டேட்டர்ஷிப் சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகார போக்கை இன்னுமே மோடி கையாளுகிறார். ஒரு பலமான எதிர்க்கட்சி இருந்தும் கூட அச்சுறுத்துகிறார் என்பதை சர்வதேச அரங்குல கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம வந்து குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுற மாதிரி நம்ம சர்வதேச அரங்க மறந்துட்டு ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறோம். பார்லிமெண்ட்லயே கத்தியோட நீ கத்திட்டு போயா நிறைவேற்றிட்டு போறோன்னு போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அதை இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். இன்றைக்கு இவ்வளவு பெரிய அற்புதமான ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய உலக்குமுறலை வந்து போட்டு உடைத்தார் ராகுல் காந்தி. இந்த ராகுல் காந்தி பேசுறது அவை குறிப்பில நீக்கிறாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டும்? அவை குறிப்பில நீக்கிட்டாங்க இல்லையா? சர்வதேச அவைக்கு கொண்டு போங்க, மக்கள் அவைக்கு கொண்டு வாங்க. அதையெல்லாம் அந்த வேலையை வந்து இந்தியா கூட்டணி தலைவர் தான் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அத ஒண்ணு சுதந்திர போராட்டத்துல வந்து என்ன செஞ்சோமா, நம்ம எல்லாம் சேர்ந்து போராடணும்னு சொன்னார். இவ்வளவு வேலையை திட்டி போட்டு பண்ணிட்டு இவ்வளவு சூழ்ச்சமலையும் செய்து விட்டு அவர் சொல்றாரு, நீங்க சுதந்திர போராட்டத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சுதந்திர போராட்டத்துல வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த டவர்கர் பரம்பரை எல்லாம் நீங்களுக்கு சுதந்திர போராட்டத்தை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? அப்ப இதையெல்லாம் ராசா போன்றவர்கள், நம்முடைய மொஹிவா மைத்ரா போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள் அழுத்தமாக பதிவு செய்வதால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, ஜீரணிக்க முடியல. ராகுல் காந்தி மீது அப்படி பாயிறாங்க, பொய் சொல்றாருங்கிறாங்க. அக்னிவீர் திட்டத்துல வந்து 1 கோடியா கொடுத்துட்டாங்கிறாங்க, பெரிய பட்டியல் வாசிக்கிறாங்க, இந்திய ஆர்மி சீஃபை வச்சு பதில் சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான எதிர்கட்சியை வந்து அவர் எதிர்கொண்டது கிடையாது. மோடி வந்து எதிர்கட்சிக்கு மதித்ததே கிடையாது. தன்னுடைய கட்சியை மதிக்க மாட்டாரு. பாத்தீங்களா இல்லையா? 2.25 மணி நேரத்துல எத்தனை நாள் தண்ணி குடிச்சாரு? 12 தடவை தண்ணி குடிச்சாருங்க. நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன், 1 2 3. அப்பா எவ்வளவு சந்தோஷம். மோடி தண்ணி குடிக்க வச்ச பேச்சு அல்லவா ராகுல் காந்தி. நிறைய தண்ணி குடிக்க வேண்டியது வரும். மக்கள் மன்றத்திலையும் சர்வதேச அந்த ஊடகத்திலையும் வந்து நம்முடைய இந்திய மக்களுடைய குரலை வந்து ஓங்கி ஒலிக்கப்படும். அதே நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் உரையில வந்து கடவுள் வச்சு, ஆன்மீகத்தை வச்சு பிரச்சாரம் செய்யற பாஜக, ஆனா கடவுள் சொல்ற கொள்கைக்கு எதிராக இருக்கு,
கடவுள் வந்து அமைதியையும் சமாதானத்தை தான் விரும்புறாங்க. ஆனா நீங்க எல்லா வன்முறையும் செஞ்சுட்டு அதை கடவுள் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு பேசும்போது வழக்கம் போல இவங்க ஆயுதத்தை எடுத்தாங்க. என்னன்னா இந்துக்கள் இது ஒட்டுமொத்த இந்துக்களையே வந்து அவமானப்படுத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த முறை அது லாவகமா எதிர்கட்சியா மத்த நபர்களா இருக்கட்டும், இல்ல குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்துக்களோட அத்தாரிட்டி நீங்க கிடையாது, RSSம் பிஜேபியும் இல்ல மோடி அவர்களோ இந்துக்களுக்கான அத்தாரிட்டி கிடையாதுன்னு சொல்லி அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னும் பிரபலம் அடைஞ்சிருக்கு. இன்னும் சரியான பல பேர் வரவேற்றிருக்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவை குறிப்பில் எடுத்துட்டாங்களே, உண்மையை பேசினா அவை குறிப்பில் எடுத்துருவாங்க. என்ன பேசும்போது என்ன நமக்கு நிகழ லாபம் என்னன்னா, மோடி தண்ணி குடிச்சிட்டே இருந்தாரு. மோடியை தண்ணி குடிக்க வச்ச பேச்சுல அது ஒண்ணு. அநேகமா டேங்கர் லாரி கொண்டு நிப்பாட்ட வேண்டி இருக்கும். பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ள டேங்கர் லாரி கொண்டு மெட்ரோ வாட்டரை கொண்டு நிறுத்திட்டோம்னா அடிக்கடி ராஜ்நாத் சிங்ல இருந்து மோடியில இருந்து அமித்ஷால தண்ணி குடித்துக் கொள்ளலாம். அதாவது என்னமோ இந்துக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி மாதிரியும் இந்துக்களுடைய அந்த பாதுகாவலர்கள் மாதிரியும் அவங்களுக்கு வந்து இந்து மதத்தையே பட்டா போட்டு எழுதி கொடுத்த மாதிரி தானே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குதான் செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி நானே இந்து தான்பான்னாரு ராகுல் காந்தி. இந்து மதத்தை மட்டுமா சொன்னாரு, இஸ்லாமிய மார்க்கத்தை குர்ஆன் ஆயத்தை சொன்னாரு. குர்ஆன் வந்து இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது, அஹிம்சையை சொல்லுகிறது, பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி கிறிஸ்துவத்துல இருந்து பைபிள் வசனத்தை சொன்னாரு, சீக்கிய மதத்துல இருந்து கோட் பண்ணி சொன்னாரு, ஜெயின மதத்துல இருந்து கோட் பண்ணி சொன்னாரு. எல்லா மதத்தினுடைய கருத்துக்களையும் வந்து அந்த அந்த முத்திரை சொல்லுவாங்கல்ல, அதை எல்லாரும் பீஸை தான் சொல்லுகிறது, பயப்படாதீங்க, ஒரு சாந்தியைத்தான் போதிக்கிறது என்று சொன்னார். இதுல என்ன அவை குறிப்பில் எடுக்கிற அளவுக்கு என்ன அன்பார்லிமெண்ட் வேற வந்து விட்டது. இதுல சூலாயத்தை வைத்துக் கொண்டு பயங்காட்டத்துக்கு வைக்கல, வலது கையால வந்துட்டு சிவபெருமான் அந்த சூலாயத்தை ஹேண்டில் பண்ணல, இடது கையில வைத்திருக்கிறதே வந்து அது வந்து என்ன செய்யல, ஒரு தண்டனைக்குரிய ஒரு அச்சத்திற்குரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தவில்லை என்று சொல்கிறாரு. இது வந்து தப்புன்னு தெரிஞ்சுன்னா அப்ப எது சரி? சூதாயத்தை எடுத்து குற்றுங்கள். சூதாயத்தினுடைய 3 கூர்மையான பொருள் இதுக்கு. ஒன்று வந்து முஸ்லிம்களுக்கு, இன்னொன்னு வந்து தலித்களுக்கு, இன்னொன்று 3வது அந்த கூர்மையான அந்த ஆயுதம் சூதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா RSS பிஜேபி எதிர்க்கக்கூடிய இந்துக்களுக்கு எழுதி வச்சிருக்காங்களே. அப்படி சொல்லுவோமா? அப்ப பார்லிமெண்ட்ல அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸை பயன்படுத்தவே மோடி தானங்க. காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணி கட்சி சொன்னார். அரசியல் சாசனம் அக்னி பாதை குறித்து தவறான தகவலை வந்து என்ன செய்யலாம், பரப்புறாங்களாம். அதனால காங்கிரஸ் வந்து ஒட்டுண்ணியா, காங்கிரஸோட சேரக்கூடிய கட்சிகளோட ஓட்டையெல்லாம் காங்கிரஸ் எடுத்துருவாங்களாம். ஒரு பிரதமர் பேசின பேச்சுங்க, நாட்டுல வந்து பயங்கரமான எதிர்கால தலைமுறைகளுக்கு பயங்கரமான பவுண்டேஷன் போட்டிருக்காரு, பொய்ய சொன்னாரு. எங்க பவுண்டேஷன் போட்டிருக்காரு? டீ ஆத்த சொன்னாரு, வடை சுட்டு விற்க சொன்னாரு. 2 கோடி ஜாப் வேலை எங்க போச்சு? எங்க எதிர்கால தலைமுறை வந்து ரோட்ல நின்றுகிட்டு இருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா வங்கிகளை வந்து முறைகேடுகள்லாம் ஒழிக்கப்பட்டு வங்கித்துறை வந்து அபரிமிதமான வளர்ச்சி பெற்றிருக்கிறான். எந்த நாட்டு வங்கின்னு சொல்லாம விட்டாரு. இந்த நீரோ மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையாலாம் இங்க கொள்ளடிச்சிட்டு போனாங்களே, வேற ஏதாவது வங்கி திறந்திருக்காங்களா? அவங்க லண்டன்ல, யூகேல, யுஎஸ்ல வங்கி திறந்து அந்த வங்கியை போல வச்சிருக்குதா கேட்டு பார்க்கணும். வங்கி வந்து திவாலாகி எத்தனை வங்கி இழுத்து மூடப்பட்டிருக்கிறது, உண்மையா இல்லையா? அப்ப இவ்வளவு அப்பட்டமான பொய்யை சொல்லும் போது இப்போ ராகுல் காந்தி பொய்யரு, அக்னிவீர்ல பொய் சொல்லிட்டாரு, 1 கோடியா நாங்க கொடுத்துக்கோன்னா பொய்யனுடைய ஒட்டுமொத்தமான காட்ஃபாதர் ஆஃப் ஆல் லைஸ் வந்துட்டு இவரு மோடி தானே. அதே பார்லிமெண்ட் சொன்னாரா இல்லையாங்க? முன்பு வந்து தீவிரவாத தாக்குதலாம் பயங்கரமா இருந்துச்சான். மோடி வந்த பிறகு தீவிரவாத தாக்குதலை இல்லாம ஆக்கிட்டாராம். எப்ப அந்த யூரி, பதன்கோட்டு, புல்வாமா அட்டாக் எல்லாம் யாரு காலத்துல நடந்துச்சு? இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு காலத்துல நடந்துச்சு. மோடி ஆட்சியில் இருக்கும்போது நடந்ததா இல்லையாங்க? புல்வாமா, யூரி, பதன்கோட்டு இதெல்லாம் என்னது? ராணுவ முகாம் மீது தாக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான ராணுவங்களும் இழந்திருக்கிறோமே. அப்ப யாரு பிரதமர்? மோடி தானே. ஆர்டிகிள் 370 வந்து நாங்க நீக்கினது பெரிய இமாலய சாதனையா சொல்றாருங்க. வரவேற்கிறாங்க காஷ்மீர் மக்கள்ன்றாரு. பயங்கரமா வரவேற்கிறாங்க. காஷ்மீர்ல யாருமே வரலையே. காஷ்மீர்ல உங்க கட்சியா வந்திருக்கு. எங்க மக்கள் வரவேற்றாங்க? காஷ்மீர்ல இருந்து வந்த எம்பி வந்து 370 பத்தி பேசுறாரு. பேச விட்டீங்களா அவரை? எவ்வளவு இடையூறுகள் அவருக்கு. 370 வந்து நான் வந்து நீக்கிறதே வன்மையா கண்டிக்கிற கண்டனத்தை பதிவு செய்யறாரு. பேசவே விடலையாங்க. எங்க காஷ்மீர் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க? முன்னுக்கு பின் வந்து முதலாளி. அப்புறம் பாருங்க, ஒரு பூதகரமான விஷயம் சொன்னார். பட்டியலின மக்களுக்கு எதிராக நேரு இருந்தாராம். எப்ப பார்த்தாலும் நேரு, ஜவஹர்லால் நேரு தான் காரணம். ஜவஹர்லால் நேரு தான் காரணம் எல்லாத்துக்குமே. பட்டியலின மக்களுக்கு வந்து நேரு எதிராக இருந்தாலும் ஜவஹர்லால். அதனால வந்து என்ன பண்ணாராம், நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து 1951 ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டாரு.
ரிசைன் லெட்டர் வெளியிட்டுங்களேன் பார்ப்பேன். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அக்டோபர் 11ஆம் தேதி 1951 ரிசைன் லெட்டர் கொடுத்தாருல. இந்த ரிசைன் லெட்டர்ல வந்து என்ன எழுதப்பட்டிருந்துச்சு? இன்னுமே சுதந்திரம் அடைந்து விட்டோம், நாங்க வந்து முழுமையான சுதந்திரம் அடையவில்லை, எங்களை இன்னுமே வந்து கீழ் சாதியா வச்சிருக்கீங்க, இதற்கு காரணம் சனாதனம், உங்க வர்ணாசிரம கொடுமை, அதை நான் கொளுத்துறேன் அப்படியே சொல்லியிருந்தாரு. அப்படியே எழுதியிருந்தாரு. அப்படி அல்லவா எழுதியிருந்தார். அப்ப அதையெல்லாம் முழு பூசணிக்காக சோத்தில் மறைத்து விட்டு அம்பேத்கரை கொண்டு போய் ஜவஹர்லால் நேருவோட எதிர்த்து வந்து உண்மைக்கும் புறமான அவதூறு இல்லையா, பொய் இல்லையா? இப்ப சொல்லுங்க, யாரு பொய் சொன்னா? மோடியா, ராகுல் காந்தியா? அதே மாதிரி ஒரு ரூபாய் ஒதுக்கிட்டோம்னா எங்க காங்கிரஸ் பிரியல 15 பைசா தான் திட்டத்துக்கு வருமா. 85 பைசா வந்து காங்கிரஸ் கட்சி ஊழல் செஞ்சுதான். காங்கிரஸ் கட்சியாவது 15, அது மாதிரி தப்பான குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியாவது 15 நிமிஷம் தந்தாங்க, தந்து இந்த நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கான். உன்னுடைய வாதப்படியே வைத்துக் கொள்வோம். நீ திட்டம் இருக்கிற காசை ஃபுல்லா அள்ளிட்டு போயிட்டிய. அவன் திட்டம் ஒதுக்கி ஏதாவது செஞ்சு இஸ்ரோ மிலிட்டரி எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுவிட்டாங்க. 60 வருஷ காலத்துல வந்து ஒன்றுமில்லாத இந்தியா வந்து உயர்ந்த நிலையை கொண்டு வந்துட்டாங்க. சரி, உன் இஷ்டப்படியே சொல்லி உன் வாதத்தைப்படியே ஒத்துக்குருவோம். காங்கிரஸ் கட்சி பயமா ஊழல் கட்சிப்பா, நீ புத்தம புத்திரனா? இருக்கிற காசை உள்ள அள்ளிட்டு போயிட்டியா. ரஃபேல் விமானம் வித்துருக்காங்க, எல்லாத்தையும் விட்டு முடிச்சாச்சே. ஏர் இந்தியா இப்ப எங்க இருக்கிறது? இந்தியாக்கான ஏர்போர்ட் ஃபுல்லா அதானி ஏர்போர்ட்டாக மாறிவிட்டது. போர்ட்டு துறைமுகங்களுக்குள்ள அதானி கையில் போய்விட்டது. அத்தனை விட்டு வந்து கரியாக்கி விட்டு பார்த்தீர்களா ஊழல் கட்சிங்கிறாங்க. ஊழல் கட்சி என்று சொல்வதற்கு, காங்கிரஸை பார்த்து சொல்வதற்கு முதல்ல பிரதமர் மோடிக்கு, அமித்ஷாவுக்கு, பாஜகக்காரனுக்கு உண்மையா வந்து முதல்ல உரிமை இருக்கா, அருகதை இருக்கா? முதல்ல இப்படிதான் கேட்க தோணுகிறது. பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அக்னி வீரர் அந்த திட்டத்துல சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் இறந்திருக்கார். அது சம்பந்தமா மத்திய அரசு அதுக்கு சரியான நிவாரண நிதி வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை காட்டமா வச்சிருக்காரு. ராணுவர்களோட தியாகத்தை மத்திய அரசு மதிக்கல, அதாவது பாஜக அரசு மதிக்கலன்ற விமர்சனத்தை காட்டமா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் பல பிரச்சனைகளை முன் வச்சு முதல் அமர்லே ராகுல் காந்தி பேசின உரை இந்தியா முழுக்க எல்லாராலையும் கேட்கப்பட்டு எல்லாராலையும் வரவேற்பு கொடுக்கப்பட்ட உரையா இருக்கு. அதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் 2 மணி நேரம் வந்து பதில் அளிச்சிருக்காரு. இந்த உரையை பத்தி, குறிப்பா அந்த ராணுவ பிரச்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது 10 ஆண்டு காலத்துல ஆட்சி செய்து முடித்தார் மோடி. 11வது ஆண்டு ஆப்கி பார் 400 பார்லாம் சொல்லிட்டு உள்ள வந்தாரு. இப்ப வந்து ரணகலமாகி கடந்த புதன்கிழமை ஆனது நம்ம பார்த்தோம். அந்த அக்னி வீர்ல வந்து இந்த காம்பன்சேஷனை மட்டும் பேசல ராகுல் காந்தி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் நவ்லாம் அந்த அஜய்குமாருடைய கேஸை மட்டும் எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. மேட்ரு அது அல்ல. அது மட்டுமல்ல, அதையும் ராகுல் காந்தி சுட்டி காட்டினார். அக்னிவீர் திட்டமே நீங்க எந்த அடிப்படையில் வந்து நீங்க கொண்டு வந்தீங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லல. இப்ப அஜய்குமாருடைய அவருக்கு 1.5 கோடி கிடைச்சிச்சா, 1,65,00,000 கிடைச்சிச்சாலாம் ஒரு இருக்கட்டும். நம்முடைய கேள்வி என்னன்னா, அக்னிவீர் திட்டம் வந்து எந்த அடிப்படையில் பாஜக நிறுவுச்சு? 2022ல இந்த மசோதாவை கொண்டு வரும்போது அப்போதே ராகுல் காந்தி எதிர்த்தார். அப்ப அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் கோடிட்டு காமிச்சார். அதுக்கு இன்னையாவது பதில் சொல்லிக்கலாம்ல. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அந்த இதுல வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்காருல்ல, ஆப்போனன்ட் சைடு லீடர் அவர் தானே இருக்கிறாரு. அப்ப அதே கேள்வியை திருப்பி வைக்கும் போது பதில் இல்லையே. கிட்டத்தட்ட 14 லட்சம் வீரர்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க, ராணுவ வீரர்கள். அவங்களுக்கே வந்து நிறைய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. எனக்கு சாப்பாடு தரல, ரொட்டி தரல, எங்களுக்கு பென்ஷன் தரல, இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப அக்னிவீர் திட்டத்துல வேணா நீங்க என்ன பண்றீங்க, 17 வயதுல இருந்து 23 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை தேர்வு செய்கிறோம் என்று மசோதா நிறைவேற்றினாங்க 2022ல. அந்த தேர்வு எப்படி செய்வீங்க? இந்த கேள்விக்கு பதில் இருந்துச்சா? மோடி பதில் சொன்னாரா? பதில் சொல்லவில்லை. சரி, என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க? ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. எத்தனை வருஷம் ட்ரைனிங்கு? 4 இயர்ஸ், 4 வருட ட்ரைனிங்கு. அப்படி 4 வருடம் வந்து ட்ரைனிங் முடித்த பிறகு அந்த சேர்ந்த அக்னி வீரர்களோட 25% தான் ராணுவத்துல சேர்ப்போம் அப்படிங்கிறாங்க. மிச்ச 75% அவங்க சிவிலியனா மாறிடலாம். இப்ப அவங்களுக்கு என்ன கதைப்பா? அவங்க வந்து சிவிலியனா ஏதோ கம்பெனில ஜாப் எடுத்துக்க வேண்டியதா, அவங்களுக்கு சர்டிபிகேட் நான் கொடுப்போமே, பயங்கரமான ட்ரைனிங் எடுத்திருக்கான்னு சர்டிபிகேட் கொடுப்போம், சர்டிபிகேட் வச்சு அவங்க பழச்சிக்கிடுவாங்க. இப்படி பதில் சொல்லப்பட்டது. ராஜ்நாத் சிங் அன்னைக்கு இதுதான் சொன்னாரு, இன்னைக்கு இதுதான் சொல்லியிருக்காரு. அந்த சூசகமாக சுட்டி காட்டியிருக்கிறார். நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்த அக்னிவீர் திட்டத்துல
என்னென்ன செய்ய போறீங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இன்னும் மக்களுக்கு சொல்லலையே. அக்னிவீர்ல நீங்க எப்படி சேர்க்கிறீங்க, அதே பிரச்சனையா இருக்கே. ஆக அக்னிவீர் திட்டத்திலே பிரச்சனை இருக்கும்போது அந்த திட்டத்துல உள்ள ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, அவருக்கு காமன் சென்ஸ் கொடுக்கல, அதனால ராகுல் காந்தி பொய் சொல்கிறார், நாங்க கொடுத்துட்டோம் 1 கோடிங்கிறது ஒட்டுமொத்த அந்த விவாதத்தையே திசை திருப்பும் சரியா நான் பார்க்கிறேன். அவரு அதாவது பணம் கொடுக்கலன்றது, இழப்பீடு கொடுக்கலன்றது மட்டும் பிரச்சனை இல்ல. அவர் உயிரிழப்பு நாட்டுக்காக செஞ்சு நடந்திருக்கு. அதுக்கான ஒரு தியாகின்ற ஒரு கௌரவம் கூட அவர் கிடைக்கல. அதாவது நீங்க சொல்ற மாரி அவர் ஒரு நிரந்தரமான ராணுவ வீரர்ல ரெக்ரூட் பண்றாங்க. ஆனா அவருக்கு உயிரிழப்பு அங்க நடந்திருக்கு. அவர் ஃப்ரண்ட் லைன் நிக்க வச்சிருக்காங்க. உயிருக்கு ஆபத்தான வேலையை அவர் செய்ய வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலியமா வேலையை எடுக்கிறதுன்றதே பல பேரோட உயிரை ஆபத்துக்கு தள்ளுறதுன்ற விஷயமா தானே இருக்கு. அதை அவர் இன்னும் சுட்டி காட்டுறாரு. திரும்ப நான் அதே கேள்விக்கு நான் வரேன். அந்த கேள்வியை திரும்ப நான் என்ன செய்யறேன், திரும்ப பதிவு செய்கிறேன். இப்ப அவர் அக்னி வீடு தானே தவிர இறந்த அஜய்குமார் மிலிட்ரி மேன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அக்னி வீர். அவரை கொண்டே நீங்க ஜம்மு காஷ்மீர் பார்டர்ல நிறுத்தினீங்க. யார்கிட்ட கிட்ட நிறுத்தினீங்க? ஒரு மிலிட்ரி உடைய மேனை கொண்டு நீங்க நிறுத்துவீங்களா? மிலிட்ரி மேனை நிறுத்தினா ஓகே. அவர் அக்னி வீர் தானே. 23 இயர்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டே ஆகவில்லை. அவரு அது திட்டத்துல இன்னும் பாஸே ஆகவில்லை. அவரை கொண்டு எதுக்கு நீங்க ஒரு பார்டர்ல கொண்டு நிப்பாட்டினீங்க? இது முதல் கேள்வி. சரி, அக்னி வீருக்கு உள்ள அந்த காம்படிட்டிவ் சேலரி இருக்கிறது, இன்சூரன்ஸ் இருக்கிறது, அப்புறம் போஸ்ட் சர்வீஸ் பெனிஃபிட்டா இருக்குது. இதுல உள்ள அமௌண்ட் எவ்வளவு? அவர் வந்தாரு, நிறுத்தினீங்க, இறந்து போய்விட்டார், வீரமரணம் அடைந்து விட்டார். அவருக்கான நம்ம அவரை போற்றுவோம், அவரை போலுவோம், அதெல்லாம் இருக்கட்டும். ராகுல் காந்தி கேட்டது சும்மா பொத்தாம் முதல்ல கேட்கல. 1 கோடி ரூபாய் ராஜ்நாத் சிங் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. எங்க கொடுத்திருக்காரு? அவருடைய இந்த சரண்ஜித் சிங், அதாவது அஜய்குமாருடைய தகப்பனார், தந்தை, அவர் ஃபாதர் சொல்றாரு, அவருடைய அப்பா எனக்கு எந்த காசும் வரல அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ வெளியிட்டு சொல்கிறார். உடனடியா என்ன பதிலடி கொடுக்குறாங்க? ராகுல் காந்தி பொய் சொல்கிறார் என்று சொல்லி ஆர்மி சீஃப், அடிஷனல் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன், ADGPI, மிலிட்ரி உடைய ADGPI வச்சு ஒரு பெரிய வரவு செலவு கணக்கே வாசிச்சாங்க. இல்லைங்க, 18ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு அஜய்குமார் இறந்து போறாரு. நௌஷாத் ஏதோ ஒரு இடத்துல இறந்து போகிறார், ஜம்மு காஷ்மீருடைய பார்டர்ல. 98.39 லட்சம், 98,39,000 பேங்க் அக்கௌண்ட்ல நாங்க கிரெடிட் பண்ணிட்டோம் இந்தியன் ஆர்மி. அவங்க இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? மொத்தம் 1 கோடியே 65 லட்சம், 50 லட்சம் ரூபாய் ICICI பேங்க் மூலமா நாங்க பண்ணிருக்கோம். வெக்கம் இல்லாம பட்டியல் வாசிக்கிறாங்க. அவர் பட்டியல் இப்ப பாருங்கன்னா டைம்ஸ் நோல ரீபப் டிவில பாருங்க. ராகுல் காந்தி பொய் சொல்லிவிட்டா, நாங்க 50 லட்ச ரூபா கொடுத்தோம், அதுக்கப்புறம் 48 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறோம், SBI அக்கௌண்ட்ல அம்மாவுடைய அக்கௌண்ட்ல நாங்க வரவு செஞ்சு வச்சிருக்கிறோம், 44 லட்ச ரூபா ஆர்மில இருந்து கிஃப்டா கொடுத்துருக்காங்க, அப்புறம் 13 லட்ச ரூபா வந்துகிட்டு இருக்கு, போலீஸ் என்கொயரி எல்லாம் முடித்த பிறகு 67 லட்ச ரூபா கொடுக்க இருக்கிறோம். இப்படி ஒரு பட்டியலை போடுறாங்க. எங்க இருக்கு பேங்க்? நீங்க கொடுத்து வர வச்சீங்க, அனுப்புனீங்க, SBIல வர அவங்க கையில போய் சேர்ந்துச்சா இல்லையா? அப்ப அந்த தாயார்கிட்ட போய் கேட்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி சொல்றாங்களா, லோக்கல்ல உள்ள காங்கிரஸ் அதுல போய் வீடியோ கேமரா போய் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்றாங்களே, பல ஆட்கள் எங்களுடைய கருணையை பார்த்து கருணை அடிப்படையில தர்றாங்க, எந்த காசை நான் எங்க போய் வர வைக்கிறது? காசு வந்திருக்குது, பல லட்சம் ரூபாய் வந்திருக்குது, ஆனால் என் பிள்ளையை நான் இழந்திருக்கிறேன். இதை ஒரு பேசு பொருளாக ஆயிட்டு நாங்க காசுக்காக நாங்க மக்களே மகனை பலி கொடுத்த அளவுக்கு பேரம் பேசக்கூடிய பொருளா ஆயிட்டு நான் வருத்தப்படுகிறேன் என்று அந்த தாய் என்ன செய்யற அந்த பேட்டி கொடுக்குறாங்க. அந்த அஜய்குமாருடைய அக்கா சகோதரி அந்த பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இதுல யாரு பொய் யாரு மெயின் இல்ல. ராஜ்நாத் சிங் பொய் சொல்கிறாரா, ராகுல் காந்தி பொய் சொல்கிறாரா, மோடி பொய் சொல்றாரா, ராகுல் காந்தி பொய் சொல்றாரா மேட்ரு இல்ல. இதுல மேட்ரு என்னன்னா, அக்னிவீர் திட்டம் என்ன? அக்னிவீர் திட்டத்துல என்ரோல் பண்ணப்பட்ட ஆட்களே யார் இருக்கா? துர்கா வாகினின்னு சொல்லக்கூடிய RSS உடைய துணை அமைப்பான பஜ்ரங் தளுடைய VHP உடைய ஆளுக்கு தானே போயிருக்காங்க. சேவா பாரதி மாதிரி கண்ட பேர்ல அமைப்பு வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஆயுத பயிற்சி எடுத்த RSS உடைய தொண்டர்கள் தானே போய் அதிகமா சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப RSS நீங்க மிலிட்டரைஸ் பண்றீங்க, லீகலைஸ் பண்றீங்க. இதுதானே பிரதான குற்றச்சாட்டு. பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் இருக்கக்கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய மக்கள் ரோட்ல நின்று போராட காரணம் என்ன? அக்னிவீர் திட்டத்துல ஏன் சாமானிய மக்களை சேர்க்க மாட்டேங்கிறீங்க? குறிப்பிட்ட அந்த ஒரு ஜாதியை தான் அதிகமா சேர்க்கிறீங்க. அதிலும் BJP RSS பேக்ரவுண்ட் உள்ள அந்த இளைஞர்களா நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இதுதானே பிரச்சனையா இருக்கு. தமிழ்நாட்டுல அக்னிவீர் திட்டத்தை எத்தனை பேர் சேர்ந்திருக்கான்? எங்கேயாவது நம்ம கேம்ப் பார்த்திருக்கோமா?
பத்திரிகையில பேப்பர்ல வெளியே வரும். எப்போ எல்லாம் செலக்ஷன் முடிந்து 100 பேர் சென்றார்கள்னு வந்து நான் பேப்பர்ல படிச்சோம். விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரு 1000 பேர் கொண்டு வர்றோம், சேர்க்கிறீங்களா? அப்ப அக்னிவீர் திட்டத்துல அந்த திட்டமே ஒரு 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 சரியா தப்பா ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த திட்டத்துல ஆள் எடுத்ததே தப்பு. ஆள் எடுத்த ஆளை கொண்டு வந்து பார்டர்ல நிறுத்துறதே தவறு. இப்ப இவ்வளோ விஷயத்த செஞ்சு போட்டு 1 கோடி வந்துதா இல்லையா, ராகுல் காந்தி பொய் சொல்றாரா உண்மையை சொல்றாரான்னா திசை திருப்பக்கூடிய செயல் இல்லையா அது? அந்த வகையில் தான் இந்த அக்னிவீர் திட்டமும், அக்னிவீர் திட்டம் டுபாங்கூர் திட்டம், செயல்படுத்த முடியாத திட்டம். இது ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு ராணுவ பரிசு கொடுத்து லீகலைஸ் பண்றாங்க. அதான் மேட்டர். தீவிரவாதத்தை வழக்கத்துக்கான திட்டம் சொல்றீங்க. ஆக்சுவலா நாட்டுல வந்து முதல் தீவிரவாதம் இருங்க. நாட்டில் முதல் தீவிரவாதம் கோட்சேங்கிற ஆர்எஸ்எஸ் காரனால் சுதந்திர இந்தியாவுல தேசபிதா காந்திஜிய சுட்டு கொண்டது. அந்த சவர்கர் கும்பல், அந்த கோட்சே கும்பல் தான் அன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்ப அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா நாட்டை பாதுகாக்க திட்டமா கொண்டு வருவாங்க. ராணுவத்துல நாங்க பயங்கரமாக இருக்கிறேன் சொல்கிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல, ஹிமாச்சல பிரதேசத்துல சைனா ஆர்மி உள்ள வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல, ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர்ல உள்ள வந்து டென்ட் அடிச்சு குடும்பம் நடத்தி வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான். பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி அக்னிவீர் திட்டம். இவங்க தீவிரவாதத்தை வந்து அழைப்பாங்க. இங்க 25% ஆர்எஸ்எஸ் கால சேர்த்துருவாங்க. இப்ப பாருங்களேன், 10 லட்சம் பேர் எடுக்கிறாங்கன்னு வைங்க. 10 லட்சம் அக்னிவீரல முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் காரங்க இருக்க போறாங்க, பிஜேபி தான் இருக்க போறாங்க. இந்த 10 லட்சம் பேர்ல 2.5 லட்சம் பேரை வந்து மிலிட்டரிக்குள்ள கொண்டு போயிருவாங்க. மிச்சம் 7 லட்சம் பேர் வெளியே இருக்க என்ன செய்வான்? 4 வருஷம் மிலிட்டரி ட்ரைனிங் வந்து 7.5 லட்சம் வெளியே என்ன செய்வான்? ஆர்எஸ்எஸ்க்கு பயிற்சி கொடுப்பான். அப்ப தீவிரவாதத்தை வளர்க்கும் திட்டமா அக்னிவீர் திட்டம்? இதை கேட்கிறாங்களா இல்லையா? காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேட்டாரா இல்லையா? அகிலேஷ் யாதவ் இந்த கேள்வியை கேட்டாரா இல்லையா? இதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒட்டுமொத்த மக்களையும் எடுக்கல, முதலபட்சமா தான் எடுக்கிறீங்க. அப்ப தீவிரவாதத்தை வளர்க்குறீங்க. காஷ்மீர் பார்டர்ல தீவிரவாதம் இருக்கு, பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதம் இருக்கு என்று சொல்லி இப்ப இந்திய நாட்டுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட் பார்டர்லயும் தீவிரவாதத்தை வளர்க்கறதுக்கா என்று கேட்கிறார்களே, நியாயமான கேள்வியா இல்லையா? பதில் சொல்ல வேண்டியதானே. ஆக அக்னிபாத்துடைய அந்த அக்னிவீர் திட்டம் இந்தியாவுல குழப்பத்தை உண்டு பண்ண திட்டம், இந்தியாவுக்குள்ள தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய திட்டம் என்று நாம் ஏன் கருதக்கூடாது? இதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. அஜய்குமார் இறந்து போன அவர் அஜய்குமார் ஃபேமிலியை பாக்குறதுக்கு, அங்க செய்தி சேர்க்கறதுக்காக இந்தியா டிவியோட ரிப்போர்ட்டர் வந்து அங்க போறாரு. அங்க போய் வந்து அந்த இழப்பீடு தொகை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி செய்தி சேகரிக்க முயற்சி செய்யறாரு. அப்போ அந்த அஜய்குமாரோட அக்காவா சிஸ்டரால், அத சகோதரியால் வந்து துரத்தப்படுறார். இப்படி அவரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பாராளுமன்றத்திலே அப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு. மறுபடியும் அப்படி ஒரு பொய் செய்தியை வந்து நாடு முழுக்க பரப்புறதுக்காக கோடி மீடியா அவங்க வந்து இந்த வேலையை மேற்கொள்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கோடி மீடியா பேரை சொல்லுங்க. ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் நவ், அர்ணப் கோஸ்வாமி பேரை சொல்லுங்க. அர்ணப் கோஸ்வாமிங்கிற மோடியுடைய பக்த கோடி தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது. 1 கோடி ரூபாய் காசு வந்துட்டு 1 கோடி ரூபாய் மிலிட்டரி அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகி போய் விட்டதாம். சரி போச்சுப்பா, எங்க போச்சு? மிலிட்டரி அக்கௌண்ட்ல டெபிட் ஆகிவிட்டது. மிலிட்டரி ஆள் சொல்றாரு, உண்மையிலேயே வந்து நம்முடைய ஆர்மி சீஃப் பொய் சொல்ல மாட்டாரு, உண்மையிலேயே போய்விட்டது. எஸ்பிஐ அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிவிட்டோம். ஓகே, ஐசிஐசி பேங்க் அக்கௌண்ட்ல 50 லட்சம் ரூபாய் போயிட்டு ரைட், கையில கொடுங்கப்பா. 1 கோடியாவது கையில கொடுத்து அவங்களோட பேட்டி எடுங்க. எங்க கையில தந்துட்டாங்க இந்த பாருங்க. எப்ப வந்து இறந்து போனாரு? ஜனவரி 18. ஜனவரி 18 உடைய மேட்ரை இன்னைக்கு ஜூலைல உட்காந்து பேசுறாங்கன்னா காரணம் யாரு? இன்றைக்கு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேச போய் தானே இன்னைக்கு மீடியாக்கள்லாம் படையெடுத்து போகுது. சரி, ஒரு அஜய்குமார் தெரிஞ்சு விட்டது. அக்னிவீர்ல இறந்து போன மத்தவங்க எல்லாம் என்ன செய்யறது? எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க, பயிற்சியின் போது இறந்து போயிருக்காங்க. இப்ப அவங்க கூட நிலைமையெல்லாம் என்ன? அதை ஒரு லிஸ்ட் போட்டு வாசிப்போமா? அது ஒரு டேட்டா தாங்கலாமோ? அக்னிவீர்ல இத்தனை லட்சம் பேர் சேர்த்திருக்கிறோம், இத்தனை பேர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறார்கள், இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க, இறந்தவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கொடுத்துருக்கிறோம், சொல்லுங்க பாப்போம். அப்படி இன்சூரன்ஸ் இவ்வளவு கிளைம் பண்ணிருக்கோம், அந்த டேட்டா வாசிங்க. சும்மா ராகுல் காந்தி பொய் சொல்லிவிட்டார் அப்படி சொல்ற என்னத்தை சாதிக்க போறீங்க? பொய்யர்கள் வந்து முகத்திரை கிழிஞ்சுக்கிட்டே இருக்குது நாட்டுல. யாரு பொய் சொல்றாங்கிறது இந்த மக்கள் தெளிவா தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க. இந்த கோடி மீடியான்னு சொல்லக்கூடிய நீங்க சொன்ன அந்த ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் நவ், இந்த அர்ணப் கோஸ்வாமி போன்றவர்கள் வந்து இந்த வடக்கேத்திய ஊடகத்துல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை இப்ப இன்னைக்கு பாண்டே பேசுவாரு. அத இந்த மாதிரி ஸ்ரீராம் போன்ற ஆட்கள் வந்து நடுநிலை வந்து போடுவாங்கல்ல, அரசியல் விமர்சகர்கள் சொல்லி, எல்லாம் RSS பிஜேபி தான் வந்து இன்னைக்கு நைட்டு பேசுவாங்க. அதை எடுத்து அது நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் தாண்டி விட்டார்கள். அந்த டிவிலாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டா நம்ம வந்து நல்ல கோபத்துல பேசுறான்னா ஜாலியா இருக்கு, அந்த நாள் சேர்த்து நம்ம வந்து விட்டோம்.
தமிழ்நாட்டுடைய ஊடகங்களும் தமிழ்நாட்டுடைய வாசகங்களும் அவ்வளவு மெச்சூரிட்டி ஆகிட்டது. இப்ப ஜீரோ ராத்தர் போன்றவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்களா இல்லையா? அவங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறாங்களா இல்லையாங்க? அதனால வந்து இவர்கள் இப்படிதான் இருப்பார்கள். நாய் வாழ நிமித்த முடியாது, கோடி முடியாம திருத்த முடியாது. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை செலவழிச்சு கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி. நன்றி.